தமிழ்நாட்டின் கடன் 10 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி செல்லும்போது ஒருவரின் தலையில் 1 லட்சத்திற்கும் மேலே கடன் இருக்குது. இதில் ஒவ்வொரு இடைநிலை ஆசிரியரோட சம்பளம் 12,000 ரூபா. அப்போனா ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ரூபா. ஒவ்வொருத்தர் தலையிலையும் அவர் ஒரு வருஷத்துக்கு வாங்குகிற சம்பளத்தை கடனாக ஏற்றி வச்சுருக்க இந்த அரசு நமக்கு வேலையை கொடுக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் உங்கள் கணக்கு வாத்தியார். இந்த வீடியோவில் லைன் பை லைனாக எப்படி டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும், என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது ஒர்க்கர்ஸ்க்கான டீச்சர்ஸ்க்கு நடத்தக்கூடிய ஸ்பெஷல் டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஸ்கூலில் ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ ஏதோ ஒரு இதில் தற்காலிகமாகவோ இல்லை நிரந்தரமாகவோ வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். ஸோ நம்ம இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ண உடனே நமக்கு புது ஃபைல் ஓப்பன் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன்ஸ் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்னென்ன போஸ்டிங்ஸ், என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ், என்னென்ன தேதிகள்லாம் முக்கியம் அப்படிங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் 13/2/2026 தான் வந்திருக்கு. 18ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி தேதி மார்னிங் 20ஆம் தேதி மார்னிங் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் 2 நாள் ஆயிடுச்சு. இன்னும் டேட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் நமக்கு 10ஆம் தேதி வரைக்குமே அப்ளை பண்ணலாம், 4வது மாதம். ஸோ நியர்லி நமக்கு 1 மந்த்துக்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் நம்ம ஏர்லியராக பண்ணுறது தான் நல்ல புத்திசாலித்தனம். ஸோ ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் பண்ணலான்ட்டு லாஸ்ட் வரைக்கும் பண்ணிக்கிட்டே போனோம்னா மறந்துடுவோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் ஃபீஸ்லாம் பே பண்ணி கரெக்டாக முடிச்சிட்டீங்களான்னு பார்க்குறதா இம்பார்ட்டன்ட். உங்களால் 2 எக்ஸாம்ஸுமே அப்ளை பண்ண முடியும். உங்கள்கிட்ட சரியான இது சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால். நமக்கு எக்ஸாம் டேட்டுமே அடுத்தடுத்த நாள் கொடுத்ததுனால உங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஃபியருமே இருக்காது. ஈஸியாக நீங்கள் போய் 2 எக்ஸாம்ஸே அப்ளை பண்ண முடியும். அதே நேரத்தில் அட்டெண்டும் பண்ண முடியும். எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா இது கண்டிப்பாக ஒரு ஸ்கூலில் நம்ம ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ ஏதோ ஒரு ஸ்கூலில் ப்ரைவேட்டாவோ இல்லை பார்ட் டைமாகவோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸ் ரொம்ப முக்கியம். எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். என்னென்னா நம்ம கண்டிப்பாக அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இப்போ நீங்கள் டிடிஎட் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட டிடிஎட் இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் பிஎஸ்சி ஒரு கிராஜுவேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு கிராஜுவேட் டீச்சராக போறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிராஜுவேஷன்ஸுக்கான ஒரு சர்டிஃபிகேட்ஸும் அதே டைம் பிஎட் கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும், ஃபஸ்ட்டு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஃபீஸ் எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா அதர் கேஸ்ட்டுக்கு 600ம், எஸ்சிக்கு எஸ்சிஆர் எஸ்டிக்கு 300ம் ஃபீஸு. நார்மல் டெஸ்ட் நடக்கிற மாதிரி தான், எப்போதும் நடத்துகிற டெஸ்ட் மாதிரி தான். இதுக்குமே மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸ் என்னென்ன பேப்பர்ஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு ஏற்றாப்புல மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 150 மார்க்குமே இது நடக்குது. அதே டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் தான். இதுக்கு எல்லாருக்கும் ஈக்குவல் மார்க்ஸ் தான் கொடுக்கணும். பட் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கும் 3 டிஃப்ரெண்ட் மார்க்ஸ் கொடுக்குது. இது எப்படி எலிஜிபிள் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ ஜென்ரல் கேட்டகரி 60%, பிசியில் அதாவது பிசி ஓபி எம்பிசி எல்லாருக்கும் 50% மார்க்கும். அதாவது 75 மார்க்ஸ் 150ல் 75 எடுத்தால் பாஸ். எஸ்சி எஸ்டி நம்ம 40% எடுத்தாலே பாஸ் தான், 60 மார்க்ஸ் எடுத்தாலே பாஸ் தான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வேணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் மஸ்ட் அப்லோட் த சர்வீஸ் சர்டிஃபிகேட்ஸ் கிவன் அக்ஷனரிஸ் 1 வித்தவுட் ஃபெயில். ஸ்கூலில் நம்ம அட்ரஸ்ட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் வேணும். சேம் டைம் நமக்கு 10th மார்க் ஷீட்ஸ், 12th மார்க் ஷீட்ஸ், உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர். அடுத்து டிகிரியானது இப்போ நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்கன்னா பிஎஸ்சிக்கு மட்டும் ஃபஸ்ட்டு டிகிரியோட மார்க் ஷீட்டு, அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ். அடுத்து சர்டிஃபிகேட்ஸ். அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ஸு அப்புறம் மார்க் ஷீட் 2மே வேணும். அடுத்து பிஎட்டோட மார்க் ஷீட்ஸும்
போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ஸும் பிஎட்டோட சர்டிஃபிகேட்ஸும் வேணும். அது போக உங்கள்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறம் ஆதார் டீட்டெயில்ஸ் வேணும். ஆதார் டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் நமக்கு ஒர்க் ஆகும். அவ்வளோதான். இதுதான் நமக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸு. இப்போ நம்ம எப்படி இது அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது லைன் பை லைனாக பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஒரு இமெயில் ஐடியும் அது ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும். இமெயில் வெரிஃபைடு தான் பண்ண முடியும். பார்க்கலாம். நம்ம மொபைல் நம்பரை இதில் டிக் பண்ணிவிட்டு வெரிஃபை இமெயில் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு இமெயில் சென்ட் ஆகும். சென்ட் ஓடிபின்னு கொடுத்துட்டு நமக்கு ஓடிபியை அப்லோட் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கே போகும். ஓடிபி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக செக் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அடுத்து வரதில் கூட நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். அப் டு ஃபீஸ் கெட்டுற வரைக்குமே நம்ம என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களோட நேமு, சர்டிஃபிகேட் நம்பர்ஸு, நீங்கள் என்ன குவாலிஃபைடு, என்ன பேப்பர் அப்ளை பண்ண போறீங்க, எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணணும். உங்களால் திருப்பி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை மறுபடியும் புதுசாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனையோ இல்லை புதுசாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை உங்களால் இந்த ஃபோன் நம்பரையும் இமெயிலையும் யூஸ் பண்ணி பண்ண முடியாது. உங்களோட டீட்டெயில்ஸுமே நீங்கள் உங்கள் மார்க் ஷீட்ஸ் எதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. 10th மார்க் ஷீட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ணணும். உங்களோட நேமு, ஃபாதர் நேம் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். அதை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிக்கணும். நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கணும். இதை ஃபாலோ பண்ணும்போது அடுத்து நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். என்னால் இதில் பண்ண முடியாது, நான் எலிஜிபிள் இல்லை. இதில் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பண்ணுங்கள். அது நான் உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன். இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.